அதே சமயத்துல ரொம்ப பெரிய போரா ஆச்சுன்னா பாகிஸ்தானால உடைஞ்சிரும். நாடே உடைஞ்சு போயிடும். அதனால அது கீழ இருக்கிற ஒரு த்ரெஷோல்ட்ல தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்பான்ஸ் தான் ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் இந்த அட்டாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. எல்ஓசியில ஆர்ட்டிலரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அங்க ஆர்ட்டிலரி எக்ஸ்சேஞ்ச் ஃபயர்ங்கிறது 50 வருஷமா நடக்கிற விஷயம் அது. ஆனா, அதுல இப்ப இன்னும் பெருசா அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாரி பதிலடி குடுப்போம். ஆர்மி போஸ்ட் ஃபைட் பண்றது அதெல்லாம் இப்ப 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 எஸ்கலேட் ஆயிருக்கு அந்த லெவலுக்கு. ஆனா ட்ரோன்ஸ் வச்சு நம்ம ஏரியாஸ்ல நம்ம 15 அ சிட் டவுன்ஸ் ஒரு ஏர்ஃபீல்ட்ஸ் அட்டாக் பண்றதுங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகாத ஒரு எஸ்கலேட்டரி ஆக்டிவிட்டி. அதுக்கு ஓ! அதுக்கு முக்கியமா அத எஸ்கலேஷன் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும். பிகாஸ் ஸ்ட்ராங்கான அடி குடுக்கணும். அதே சமயத்துல நம்மளுக்கு போர்ங்கிறது பெரிய அளவுல போர்ங்கிறது தேவையில்லாத ஒண்ணு. அது பண்ணக்கூடாது இப்ப. அதனால இந்த எஸ்கலேஷன் கண்ட்ரோல்ங்கிறது இந்தியா கிளியரா கையில வச்சுட்டு இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாரி பதிலடி குடுத்துட்டு இருக்கோம். ஆ அப்ப எப்ப ஒரு அவங்க புரிய வருதோ, இது இது ரொம்ப காஸ்ட்லியான அஃபேர். இனிமே இதுல இந்த மாரி பண்ணக்கூடாது. நம்ம நெகோசியேஷன் டாக்ஸ்ல பீஸ் டாக்ஸ்ல போயிட்டு இத ரிசால்வ் பண்ண பார்க்கலாங்கிற அவங்க டேபிள்க்கு வரும்போது தான் அவங்களுக்கு அது புரியும்.